திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தாக்கல் செய்த செலவு கணக்கில் முரண்பாடு உள்ளது குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, அதிமுக, நாம் தமிழர் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 35 பேர் போட்டியிட்டனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மே 1ஆம் தேதி நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டத்தை ஜூன் மாதம் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தலில் எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாதவர்கள் நோட்டா எனப்படும் யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை என்ற பட்டனை தேர்வு செய்யும் முறை கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ளது. ஒரு தொகுதியில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களை விட நோட்டாவுக்கு அதிக ஓட்டுகள் கிடைத்தால் அதற்கு அடுத்தபடியாக உள்ள வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவர் என்ற விதிமுறை தற்போது உள்ளது. இதனால் ஒரு தொகுதியில் அதிகப்படியான ஓட்டுகள் நோட்டாவுக்கு விழுந்திருந்தால் அங்கு மீண்டும் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் சமீப காலமாக வலுத்து வருகின்றன. இந்நிலையில் டெல்லியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் பிரபல எழுத்தாளருமான ஷிவ் கெரா நோட்டா தொடர்பாக பொதுநல மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதில் ஒரு தொகுதியில் அதிகப்படியான ஓட்டுகள் நோட்டாவுக்கு பதிவாகி இருந்தால் அங்கு மறு தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி அந்த தொகுதியில் நோட்டாவை விட குறைவான ஓட்டுகள் பெற்ற வேட்பாளர்களை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அனைத்து தேர்தலிலும் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட், நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு தன் உத்தரவில் இது தேர்தல் நடைமுறை பற்றிய வழக்கு, எனவே இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் வகுத்துள்ள விதிமுறைகளை ஆய்வு செய்ய வேண்டும். இது குறித்து பதிலளிக்க தேர்தல் கமிஷனுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விளையாட்டு விடுதிகளில் சேர மாணவ மாணவிகள் மே 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் விளையாட்டுத் துறையில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான விடுதிகளில் மாநில, மாவட்ட அளவிலான சேர்க்கைக்கான தேர்வுகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. மின் வாரியத்தில் செயல்பட்டு வரும் பெண்களுக்கான பணியிட பாதுகாப்பு உள் புகார் குழுவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக செயலர் ஆர். தேவராஜ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்தின் எபிடமாலஜி, அதாவது நோய் பரவியல் துறையின் கீழ் பயிற்றுவிக்கப்படும் முதுநிலை மருத்துவ இதழியல் பட்டய படிப்புகளுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாததால் கோப்புகள் தேக்கமடைந்து செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன. இதன் காரணமாக மே 2ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானித்துள்ளதாக சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர் அலுவலர் நல சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் அமைந்திருக்கும் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது அரசின் கொள்கை முடிவுக்கு உட்பட்டது என்று நிதித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு அனைத்து துறை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் முதலமைச்சரின் முகவரி இணையதளத்துக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் எப்போது செயல்படுத்தப்படும் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் அடுத்த ஆண்டு முதல் 10, 12ஆம் வகுப்புகளுக்கு ஆண்டுக்கு 2 பொதுத் தேர்வுகள் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சிபிஎஸ்இயை மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தமிழகத்தில் 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக வெப்ப அளவு நேற்று பதிவானது. இன்று முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரசு பேருந்துகளின் பராமரிப்பு பணி, சீரான மின் விநியோகம் ஆகியவை தொடர்பாக தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். அரசு பேருந்துகளில் இருக்கைகள் கழன்று விழுவதாக தொடர் புகார் எழுந்து வரும் நிலையில் போக்குவரத்து துறை உயர் அதிகாரிகளுடன் தலைமை செயலர் ஆலோசனை மேற்கொண்டார். புதிய பேருந்துகள், காலாவதியான பேருந்துகளின் எண்ணிக்கை, பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் பேருந்துகளின் நிலை குறித்து கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அரசு பேருந்துகளில் முறையாக பராமரிப்பு பணி மேற்கொள்வது குறித்தும் தலைமை செயலர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது.
மேற்கு வங்கத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் அலுவலர் நியமன ஊழல் மூலம் சுமார் 26,000 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பறித்துள்ளது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதற்காக எதிர்க்கட்சிகள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். ஒப்புகைச் சீட்டுகளை வாக்குகளுடன் ஒப்பீடு செய்ய கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பை குறிப்பிட்டு பேசிய பிரதமர், இது காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகளின் கன்னத்தில் விழுந்த பலத்த அறையாகும் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். தென்னிந்தியாவில் உள்ள நீர்த்தேக்கங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு நீர் இருப்பு மிகவும் குறைந்துள்ளதாக மத்திய நீர் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக கருதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம் என்று பாஜக கூறுகிறது. அதே நேரத்தில் மதம் சார்ந்த தனிநபர் சட்டத்தை தொடருவோம் என்று காங்கிரஸ் கூறுகிறது. இதில் எது தேவை என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார்.